عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இறந்த மனிதர்கள் உலகம் அளிக்கப்பட்ட பிறகு எவ்வாறு உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அந்த நியாய தீர்ப்பு நாள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதில் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதுல அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அனைவரும் எழுப்பப்பட்டு அந்த மஹ்ஷர் பெருவழியிலே நிற்கின்ற பொழுது அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை அல்லாஹும் ரசூலும் மிக தெளிவான முறையிலே நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த உலகம், சூரியன், சந்திரன் எல்லாமே சுருட்டி ஒண்ணும் இல்லாமல் போய்விட்டாலும் அல்லாஹ் திரும்ப வேற ஒரு பூமியை மாத்துகிறான் என்று நம்ம படித்தோம். அதே மாதிரி வேற ஒரு சூரியனை அல்லாஹ் உருவாக்கி, சூரியன்லாம் அழிஞ்சிடும், கையில ஒரு சுத்துனான்னு சொன்னா வானத்தை பிடிச்சி ஒரு அமுக்குனா சூரியன் உள்ள போயிடும். ஆனால் அல்லாஹ் அந்த புதிதாக உருவாக்குகிற அந்த விசாரணை மன்றத்தில் ஒரு சூரியனையும் உருவாக்குகிறான். அந்த சூரியனை எதுக்கு உருவாக்குறான்னு கேட்டா, இங்க சூரியன் உருவாவது என்பது மனிதனுடைய பருவத்தை தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி, தானியங்கள் வளர்வதற்காக வேண்டி அது ஒரு அவசியம் இருக்கிறது. அங்க சூரியன் எதுக்கு என்று சொன்னா, அதிகமான அந்த வெப்பத்தை கொடுத்த அந்த கொடூரமான முறையில அதை மக்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டி சூரியனை அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான்னா, ரொம்ப கிட்ட கொண்டு வந்துருவான். இப்ப எத்தனை கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியன், அதனுடைய ஒளிக்கதிர்களை நமக்கு தாங்க முடியல. அங்க என்ன செய்யறான்னு கேட்டா, மஹ்ஷர் பெருவழியில நம்மளை நிக்க வச்சு சூரியன் இன்ன சம்ச ததுனு யோமல் கியாமா, கியாமத்து நாளையில சூரியன் ரொம்ப கிட்ட வந்துவிடும். எந்த அளவுக்கு வந்துவிடும் என்று சொன்னால், ஹத்தா எவ்வளவுகள் ஏற்பு நிஸ்பல் உதுனி, அந்த வேர்வை அவ்வளவு கிட்ட இருந்தா, அதாவது கோடானு கோடி மைலுக்கு அப்பால இருக்கிற சூரியன் எங்க இப்படி தொட்டு பார்க்கிற தூரத்துல வந்தா என்ன கதிக்கு ஆகுறது, அந்த மாதிரி ரொம்ப கிட்ட வந்த உடனே மனிதர்களுடைய உடல்களிலிருந்து வியர்வை வெளியேறி அதை நிப்பாட்டி வைக்க நினைச்சோம்னு சொன்னா பாதி காதுக்கு வந்துடும். ஒரு மனிதனுடைய பாதி காதை மறைக்கிற அளவுக்கு அவ்வளவு வேர்வைகள் வெளியாற அளவுக்கு அந்த வெப்பம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1475வது ஹதீஸிலையும், அதே மாதிரி 4712வது ஹதீஸ்லயும் நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் வெட்ட வழியில நிற்போம். அப்படி நிக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் வேற கிட்ட வந்துடும். அதனுடைய கடுமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், எல்லாருமே சொர்க்கம் நரகம் 2வது மேட்டருங்க, சொர்க்கமா நரகமான்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவோமே, அந்த ஒரு நாள்ல படுற அதாபே தாங்க முடியாததாக இருக்கும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லுஹு மாஹு. நிராகரித்தவர்கள், இறைவனை மறுத்தவர்கள் அந்த நாள்ல நினைக்குவார்களா, என்ன நினைக்குவார்களா, இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி இது போன்ற இன்னொரு பூமி இதெல்லாம் தனக்கு சொந்தமாக இருந்து அதை கொடுத்தா இந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதுக்கு தயாராகுவான் மனிதன். அடே, இந்த மஹ்ஷர்ல இருந்து நீ தப்பிச்சுக்கிறதா இருந்தா உன்னுடைய இந்த பூமி முழுசு உனக்கு சொந்தமா இருக்குதுல்ல, அது மாதிரி இன்னொரு பூமி உனக்கு சொந்தமா இருக்குதுல்ல, அதை தந்துடுறியா? ஒரு பேச்சுக்கு எல்லாம் சொல்றான், ஒரு மனிதனுக்கு இந்த பூமி மாதிரி ஒரு பூமியும் சொந்தமா இருந்து இது மாதிரி இன்னொரு பூமியும், 2 பூமி ஒருத்தன், மொத்த பூமியே 2 பூமி ஒருத்தனுக்கு சொந்தம், எத்தனை கோடிக்கு மதிப்பிடுறது? அவ்வளவு செல்வம் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த ஒரு நாள் வேதனையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தரத்துக்கு தயாரான்னு கேட்டா, லப்ததௌ பிஹி, அதை கொடுக்க முன் வருவார்கள். மின் அதாபி யௌமில் கியாமா, கியாமத்து நாள் விசாரணை நடக்கிற அந்த நாள் இருக்க, அந்த நாளில் நடக்கிற கொடுமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள். அவ்வளவு பெரிய கொடூரமாக அந்த வேதனை இருக்கும் என்று. அப்படி இருக்குமா இல்லையா? வெட்ட வெளியில் நின்று தலைக்கு மேல சூரியனை கொண்டு நிப்பாட்டினா என்ன ஆகும்? இப்படியா தப்பிச்சுட்டா தேவையில்லையே. இது 5வது சூறாவுல 36வது வசனத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10வது சூறாவுல 54ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், உலவ் அன்னலி குல்லி நஃப்ஸின் லலமத் மா ஃபில் அர்தி, ஒரு அநியாயம் செய்தவர்களுக்கு இந்த பூமி முழுதும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தால் கூட லப்ததத் பிஹி, அதை கொடுத்து தப்பிக்க முன் வருவார்கள்.
அவ்வளவு பெரிய கொடுமையானதாக அந்த மகசர் வேதனை இருக்கும் என்று 10:54 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:18 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 70வது சூராவுல 11, 12, 13, 14 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஃபர்ஸ்ட் அங்க நிக்கும் பொழுது நம்முடைய என்ன உணர்வுகளை எதை காட்டுது? அந்த வேதனையின் கடுமையை உணர்த்துது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எதுவும் செய்வேன் என்கிற அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அந்த நாள்ல பார்வையெல்லாம் நிலை குத்தி போய் அவர் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த பிரமிச்சு பேயறைந்த மாதிரி பேய் இஸ்லாத்துல கிடையாது. பழமொழி வழக்கத்துல சொல்லுவாங்கல்ல பேயறிஞ்ச மாதிரி, அந்த மாதிரி அவனுடைய கண்கள் எல்லாம் நிலை குத்தி நிற்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 75வது சூராவுல 7, 8, 9, 10 சொல்லி காட்டுகிறான். ஒய்தா பரிக்கல் பசரு, பார்வை நிலை குத்தி போய் விடும் பொழுது அதை அப்படியே சொல்லும் பொழுது யக்கூலுல் இன்சானு யௌமையிதின் ஐனல் மஃபர், எங்கப்பா நம்ம தப்பிச்சு போறது என்று மனிதன் அன்றைக்கு சொல்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 24வது சூரா 37வது வசனத்துல யகாபூன யௌமன், அவர்கள் நல்லடியார்கள், இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு நாளை பற்றி அஞ்சுகிறார்கள். தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறுமே, அப்படிப்பட்ட ஒரு நாளை பற்றி அஞ்சுகிறார்கள். ஒரு நாள் இருக்கிறது, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அஞ்சுறது தனிங்க, நரகமா சொர்க்கமாண்டு தீர்ப்பு வழங்குவதற்காக நிறுத்தி வச்சிருக்கிறான அந்த ஒரு நாள் அப்படி இருக்கும், அதுக்கு பயப்படுவோமா? அந்த நாள்ல என்னவாயிரும், உள்ளங்கள் எல்லாம் தடும் குழம்பு பதட்டத்தை ஏற்படுத்தும், கண்கள் எல்லாம் ரொம்ப அதுவும் தடுமாறி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14வது சூராவுல 42வது வசனத்தில் வலா தஹ்சபன் அல்லாஹ் காபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க, நல்லா இருக்காங்க உலகத்துல, பார்த்தா என்ன நினைக்கிறோம், இது நல்லா கவனிக்கலையோ, இவ்வளவு அநியாயம் செய்யறான் விட்டு வச்சிருக்கிறானே அப்படின்னு நினைத்து விடாதீர்கள். இன்னமா யுஅஹிருஹும், அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான். லியௌமின், ஒரு நாளைக்காக வேண்டி. அந்த நாள் என்ன? தஸ்கசு ஃபீஹுல் அப்சார், அந்த நாளிலே பார்வைகள் எல்லாம் மேலே சொருவிக் கொள்ளும், சொருவிடும். அப்படி ஒரு நாள் இருக்குது, பார்வையே மேலே ஏறி சொருவிக் கொள்ற அளவுக்கு கொடூரமான வேதனை அனுபவிக்க போறாங்கள. அந்த ஒரு நாளுக்காக வேண்டி அவங்க அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறான், சும்மாலாம் விட்டு வைக்கல, எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் என்று 14வது சூராவுல 42வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். 40வது சூராவில் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், வான்வீரகும் யௌமல் ஆசிபா, அந்த நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வாயாக. இதில் குலூபுலதல் ஹனாஜிரி, உள்ளங்கள் தொண்டை குளிக்கு, கல் இதயம் இருக்கிற அது எங்க வந்துடும், தொண்டை குளிக்கு வந்துடும். இங்க இருக்கிற இது எங்க வந்தா என்ன ஆகும், அவ்வளவு கஷ்டம்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பை செய்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நாள் அவ்வளவு சூரியன் கிட்ட வந்துடும். அந்த நாளுடைய அந்த நடக்கிற கொடுமைகளை பார்த்தோம்னு சொன்னா பயங்கரமான இதுல தப்பிச்சா போதுமே அப்படின்னு மனுஷன் பயப்படுற அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது இப்ப நம்ம உலகத்துல பலவித நிறங்கள்ல மனிதன் என்ன செய்யறான், இருக்கிறான், கருப்பு இருக்கான், சிவப்பா இருக்கான், பல மாதிரி கலர்கள்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்க பொறுத்த வரைக்கும் 2 கலர்ல தான் மனுஷன் இருப்பான். அங்க தீர்மானிக்கிறது நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில தான். கருப்பா இருந்தவன்லாம் வெள்ளையா இருப்பான், வெள்ளையா இருந்தவன்லாம் கருப்பா இருப்பான். அங்க வெள்ளை கலர் தீர்மானிக்கிறது. இங்க கூட வெள்ளையா இருக்கிறது ஒரு விதமான குறைபாட்டின் அடையாளம் சயின்ஸ்ல சொல்றோம். கருப்பை விட வெள்ளை அந்த தாங்குற சக்தி எல்லாம் கம்மிண்டு. அங்க உள்ளது அதுக்கு கிடையாது. அங்க உள்ள வெள்ளைங்கிறது என்னது, ஒரு அந்தஸ்துக்காக எல்லாம் கொடுக்கலாம். அந்த நாளில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சில முகங்கள் வெள்ளை வெள்ளையர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும், சில முகங்கள் கண்ணங்கரேன்னு இருக்கும். பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் உள்ள இங்க போக போறாங்க, உள்ள இங்க போயிருவாங்கன்னு தெரியுமா. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம தபியல்லு உஜூஹுன், சில முகங்கள் வெண்மையாக காட்சி தரும். தஸ்வத்து உஜூஹுன், சில முகங்கள் கருப்பாக காட்சி தரும். அம்மல்லதீன அஸ்வத்தத்து உஜூஹுஹும், யாருடைய முகங்கள் கருப்பாக இருக்கிறதோ அவர்களை நோக்கி கேட்கப்படும், அக்கஃபர்தும் பாத ஈமானிக்கும், நம்பிக்கை கொண்ட பிறகு நீங்கள் மறுத்து விட்டீர்களா, ஃபதூக்குல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரித்த காரணத்தினால் அஸாபை சுவையுங்கள். அப்ப நிராகரிப்பவர்களுக்கெல்லாம் என்ன மூஞ்சி, கருப்பு முகமாகிவிடும். அல்லாஹ் மறுத்து வாழ்ந்தார்களேயானால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வாழ்ந்தார்களேயானால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில இறை நம்பிக்கையில குறைபாடு வைத்தார்களேயானால், அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு வெள்ளை விளையாண்டு இருந்தாலும் சரி, மறுமையில் எழுப்பப்படும் பொழுது எப்படி எழுப்பப்படுவார்கள், கரிய முகத்தை உடையவர்களாக எழுப்பப்படுவார்கள். அம்மல்லதீன நபியல்லாஹு உஜூஹுஹும், யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கிறதோ அவர்கள் ஃபபீ ரஹ்மத்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் இருப்பார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அந்த அருளில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று 3வது சூராவில் 106, 107 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 80,
38, 40 சொல்லி 80வது அத்தியாயத்துல 38, 39, 40, 41 வசனங்களில் சொல்லும் பொழுது உஜூஹுன் யௌமஇதின் முஸ்ஃபிரா, அந்த நாளில் சில முகங்கள் வந்து பிரகாச ஒளி வீசிக் கொண்டிருக்கும். உஜூஹுன் யௌமஇதின் அலைஹா கபரா, சில முகங்கள் மீது புழுதி படித்திருக்கும். தர்ஹகா கத்தரா, அது கருமையாகவும் என்ன செய்யும், கருமையாகவும் புழுதி படிந்தும் சில முகங்கள் காணப்படும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10:26 சொல்லும் பொழுது லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, யாரு நல்லது செய்கிறார்களோ அவருக்கு நல்லதே கிடைக்கும். ஒரு ஜியாதா, அதோட கூடவும் கிடைக்கும். வலா யர்ஹகு உஜூஹுஹும் கத்தரும், அவருடைய முகத்தில் கருமை படராது. நல்லது செஞ்சவங்களுடைய முகத்துல கருமை படராது என்று சூரியன் உங்களுக்கு கிட்ட வந்தால் அதனாலே கருத்து பெறுவான் மனுஷன். அந்த மாதிரி இருந்தும் கூட அவங்களுடைய முகத்தில் கருமை படராது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இப்படி எல்லாம் அல்ல, இந்த முகங்கள் சில முகங்கள் செழிப்பா இருக்கும், சில முகங்கள் சந்தோஷமா இருக்கும். சில முகங்களை பார்த்தா அந்த கலர் ஒரு பக்கம், கலர்ல கூட ஒரு கலையா இருப்பான். சில பேர் கருப்பா இருந்தா கூட கலையா இருப்பான், சில பேர் வெள்ளையா இருந்தா கூட கலையா இருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 75வது சூராவுல 25வது வசனத்தில் சொல்கிறான், உஜூஹுன் யௌமஇதின் நாலிரா, அன்றைய தினத்தில் சில முகங்கள் அப்படி கலையோடு காணப்படும். பார்த்தாலே அப்படி பிரகாசமா என்ன செய்யும், ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருப்பது தென்படும். அப்படி இருக்கும். இலா ரப்பிஹா நாலிரா, இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும். உஜூஹுன் யௌமஇதின் பாசிரா தலுன்ன யுஃபஅல பிஹா ஃபாக்கிரா, இன்னும் சில முகங்கள் வந்து அப்படி சோர்ந்து களை இழந்து அப்படியே கவலையில் காணப்படும் என்று சொல்லி 75வது சூராவில் 22, 23, 24, 25 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியான ஒரு நிலையில் தான் என்ன செய்வாங்க எல்லாரும், ரெண்டு வகை தான். சில பேர் வெள்ளவிலன்னு இருப்பாங்க, இறைவனை மறுத்தவர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். சில பேர் கண்ணங்கரந்து இருப்பார்கள், இறைவனை மறுத்தவர்கள். அவங்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை தனியா வரும். அப்படி அல்லாஹ் வந்து எழுப்பும் பொழுது ரெண்டு விதமாக மக்களை எழுப்புகிறான். அதே மாதிரி எந்திரிச்ச உடனே எழுப்பின உடனே எல்லாம் ஓடுவாங்கன்னு இருக்குல்ல, அந்த ஓடி வருகிற காட்சியை கூட அல்லாஹ் விளக்குகிறான். 75வது சூராவுல 29, 30 சொல்லுகிறான், வல்தஃபத் இஸ்ஸாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக், அன்றைய தினம் காலோடு கால்கள் பின்னிக்கொண்டு அல்லாஹ்வை நோக்கி ஓட்டப்படுவார்கள். ஓடும் பொழுது காலோட கால் இடிக்கும், காலோடு கால் இடித்துக் கொண்டு என்ன செய்வாங்க, ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளுடைய கொடுமையை பற்றி சொல்லும் பொழுது இப்ப கைவத்தக்கூன இன்கபர்த்தும் யௌமன் யஜாலுல் வில்தான சீபா, குழந்தைகளையும் கிழவனாக்குகிற நாள் அதுங்கிறான். அந்த கொடுமையை சொல்லும் பொழுது குழந்தையை கூட என்ன வாக்கிறேன், கிழவனாக்கி விடக்கூடிய அளவுக்கு கொடூரம் நிறைந்த ஒரு நாள். அதை எப்படி நீங்கள் வந்து பயப்படாம இருக்கிறீங்க என்று சொல்லி 73வது சூராவில் 17வது வசனத்தில் எல்லாம் கேட்கிறான். இந்த மாதிரியான பல விதமான தாங்க முடியாத வெப்பம் நிறைந்த ஒரு நாளில் தான் அல்லாஹ் வந்து அந்த விசாரணை நடத்துவான். அந்த விசாரணையை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷனுமே தன்னைய பற்றி மட்டும்தான் நினைக்குவான். யாரா இருந்தாலும் சரி, அதுவே அந்த ஆளுடைய கொடுமைக்கு அடையாளம்ங்க. தனக்கு தாங்கிக் கொள்ள இயலுமா இருந்தால் எங்க அப்பா விட்டுருங்க, என்னை அடிக்கன்னு சொல்லலாம், அடித்தானே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த மாதிரி அடியா இருக்காத. இதுல என்ன செய்வான், பாப்பாவை கொடுத்தாவது தன்னை காப்பாற்றிக்கிற பாப்பான், பாப்பா அம்மா கொடுத்தாவது என்னை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் இதை பற்றி எதுக்குன்னு கேட்டா, அந்த நாள் தான் கரெக்டா ஒவ்வொரு மனுஷனையும் சுயநலவாதியா நிப்பாட்டக்கூடிய நாள். அங்க எந்த விதமான உறவுகளும் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல 80வது அத்தியாயத்தில் 34, 35, 36, 37 வசனங்களில் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். உம்மிஹி, தாயை விட்டு ஓடுவான். அபீஹி, தந்தையை விட்டு ஓடுவான். சாஹிபத்திஹி பனிஹி, அவனுடைய மனைவி விட்டு மக்களை விட்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றைய தினத்துல தன்னை காத்துக் கொள்ற ஒரு வேலைதான் இருக்கும். அதனால பாப்பா எங்க அம்மா எங்கெல்லாம் பார்க்க மாட்டான், நம்மளை காப்பாற்றலாம். நம்ம விஷயம் என்ன ஆகும், நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அல்ல, என்ன கொஸ்டின் கேட்பான், என்ன ரிப்ளை சொல்லுவோம், என்ன ஜட்ஜ்மெண்ட் செய்ய போனா தெரியல என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றியே நினைத்து பார்ப்பான் என்று இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 31வது சூராவில் 33வது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது, யாயுஹன்னா சுத்தக்கு ரப்பக்கும், மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்ஸவ் யௌமன், ஒரு நாளை பற்றியும் அஞ்சுங்கள். அந்த நாள் எப்படி, லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, தகப்பன் மகனை காப்பாற்ற மாட்டான். வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி செய்யா, பிள்ளை தந்தைக்கு எந்த ஒரு உதவியும் செய்து விட மாட்டான். அப்பனுக்கு பிள்ளையும் பிள்ளைக்கு அப்பனும் உதவ முடியாத ஒரு நாள் இருக்கிறது. அதனால இன்ன வாதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி உண்மை. வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அதனால வாப்பாவும் அவனு நம்மளை காப்பாற்றுவாங்க நினைத்துக் கொண்டு ஒருத்தர் ஏமாந்து விடாமல் நீங்களே உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று இதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 31, 33, 28, 66 சொல்லும் பொழுது, அமியத் அலைஹிமுல் அம்பா, அவங்களுக்கு எல்லா செய்திகளுமே மறந்து போய்விடும்.
லாயத்த சாலூன். நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கிறோம் வைங்க, ஒருத்தர் பாத்துருக்கோமா இல்லையா? நீங்க யாரு நாங்க யாருன்னு மறந்து போயிருமா? யாரும் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். நமக்கு பக்கத்திலே தெரிஞ்சாலும் ஒருத்தர் நின்றா கூட என்னப்பா சோமா இருக்கேன்னு கேட்க முடியுமா? விசாரிக்க இயலுமா? லாயத்த சாலூன். யாரும் யாரை பற்றியும் அங்க எந்த ஒரு விசாரணையும் நடத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு 28 66 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 23 101 சொல்லுகிறான். விசூரி சூர் ஊதப்படும் பொழுது கொல அன்சாப பைனஹும் யௌமயிதின், அந்த நாளில் அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவுகளும் இருக்காது. வலாயத்து சாலூன், விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி 16 111 சொல்லும் பொழுது யௌமதாத்தி குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு மனிதனும் துஜாதிலு அன் நஃப்ஸிஹா, தன்னை பற்றி மட்டுமே அங்கே தர்க்கிப்பான், தன்னை பற்றி மட்டுமே பேசுவான். அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 60வது சூராவில் 3வது வசனத்திலே லன் தன்பாக்கும் அரஹாமுக்கும் வல அவுலாதுக்கும் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே நியாய தீர்ப்பு நாளையிலே உங்களுடைய உறவினர்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு எந்த பயனும் தரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னா கிண்டல் பண்ற மாதிரி கேட்கிறான். 9:94 உலகது சேர்த்து 3 புராதா, என்னப்பா தன்னந்தனியா வந்துட்டீல, எங்க வாப்பா அம்மாவெல்லாம் எங்க இல்லன்னா நிக்கிறோம், எல்லாம் அம்மாவை மறந்துட்டு ஓடுறத பார்த்து எல்லாம் கேட்பானா? லக்கத் சேர்த்து 3 புராதா, தன்னந்தனியாக நம்மிடத்தில் இப்போது வந்திருக்கிறீர்கள். கமா கலக்கனாக்கும் அவ்வளவு மர்றா, முதல்ல உங்களை படைக்கும் போது தனியாக தானே தொழுதுங்க, அப்ப அப்பாவும் தெரியாது அம்மாவும் தெரியாது அண்ணனும் தெரியாது தம்பியும் தெரியாது, அந்த கண்டிஷன்ல இப்ப வந்திருக்கிறீங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 19:80 சொல்லும் பொழுது யாத்தினா ஃபர்தா, மனிதன் தனியாகத்தான் எதுக்குமே கூட்டு சேர்ந்தாலும் போவோம். ஒரு ஆளை பார்க்க போறா இருந்தா கூட நீங்களும் கூட வர்றீங்களா? 2 பேரும் சேர்ந்துட்டு வருவோமா? கடைக்கு ஜாமான் வாங்க போனா 4 பேர் துணைக்க வேண்டி இருக்கிறது. ஆஸ்பத்திரி நோய் நமக்கா இருந்தாலும் கூட்டிட்டு ஒரு ஆள் கூட போகணும். பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறா இருந்தாலும் தனியா போக மாட்டோம். இப்படி எல்லாம் ஜோடி ஜோடி 2 பேர் 3 பேர் 5 பேர் கூட்டமா போனீங்களே, அங்க நடக்காது. எல்லாம் தனிதான். என்னப்பா நான் தான், வேற யாரும் துணைக்கு இருக்குமா? நல்லா சொல்லி காட்டுகிறான். ஃபர்தா, நம்மிடத்தில் தனியாகத்தான் அவன் வருவான். 19:95 அல்லாஹ் சொல்கிறான். குல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, அவர்கள் அனைவரும் கியாமத்து நாளையிலே தன்னந்தனி ஆளாகத்தான் வருவார்களே தவிர யாரும் ஒரு ஆளை துணைக்கு சேர்த்துக் கொண்டு எங்க 2 பேர் விஷயம் என்னாச்சுன்னு கேட்க மாட்டார்கள். நம்ம விஷயம் என்னாச்சு அதை மட்டும்தான் கேட்பார்களே தவிர யாரும் யாரோட எந்த விதமான கூட்டம் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:254 யௌம வான்பிக்கும் இம்மா ரதக்கனாக்கும் மின்கபலி அங்கே ஏற்றி யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வங்களை செலவிடுங்கள் நல்ல காரியத்திற்கு. லா பைஉன் ஃபீஹி வலா குல்லா, அந்த நாளிலே எந்த விதமான வியாபாரமும் நடக்காது. வலா குல்லத்துன், எந்த விதமான நட்பும் கிடையாது. வலா ஷபாத்துன், எந்த விதமான ரெக்கமெண்டும் எந்த விதமான ஒரு பரிந்துரையும் இல்லையே. அப்படி ஒரு நாள் இருக்கிறது, அதுக்கு முந்தி செலவழியுங்கள் என்று. இப்படி எல்லா உறவுகளும் போய்விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுல அதுல ஒன்னே ஒண்ணு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபிமார்கள் உள்பட. இதெல்லாம் சாதாரண மனுஷன் கெட்டவன் சொல்றான்னு நினைச்சிடக்கூடாது. நபிமார்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க? நபிமார்கள் கூட என்ன செய்வாங்களா? வலாயத்த கல்லமு யௌமயிதின் அஹதுன் இல்ல ரசூல், அந்த நாளில் ரசூல்மார்களை தவிர வேற யாரும் பேச இயலாது. யாருக்கும் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. ரசூல்மார்கள் மட்டும் பேசுவார்கள். என்ன பேசுவாங்க? அப்ப கூட கலாமு ரசூல் யௌமயிதின் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், ரசூல்மார்கள் பேசுற பேச்சு கூட என்னவென்றால் யாரெல்லாம் எங்களை காப்பாத்து, அவங்கள காப்பாத்துறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மட்டும்தான் பேசுவாங்களாம். அந்த பேச்சு கூட என்ன பேச்சு? அவங்கள பத்தின பேச்சு. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் தான், அதை தாங்க முடியல. சொர்க்கம் அப்புறம்ல அந்த ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு நிகராக இருக்குமே. அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது, ஒரு நாளுக்கு அவ்வளவு கஷ்டம் நீங்க நினைக்கலாம். அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க 50 அல்பசனத்தின் நிமா தவுதூன், இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்க 50,000 வருஷங்கிறீங்க, அதான் ஒரு நாள். அப்ப ஒரு நாள் விசாரிப்பான்னு சொன்னால் எவ்வளவு நாள்? நம்ம கணக்குக்கு எடுத்து 50,000 வருஷம். 50,000 வருஷம் நிக்க வச்சா என்ன கதிக்கு ஆகுறது? 50,000 வருஷம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு விசாரிக்கிறான். அல்லாஹ் கணக்குல அது ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பது அவனுக்கு தான் ஒரு நாளே தவிர நமக்கு ஒரு நாளா? அது யௌமுல் கியாமா, நியாய தீர்ப்பு நாள் பேர். அது ஒரு நாளாது, நியாய தீர்ப்பு யுகம். அது ஒரு வருஷம் கூட கிடையாது. அது நியாய தீர்ப்பு யுகம் சொல்ற அளவுக்கு 50,000 வருஷத்துக்கு நிக்கிறதா இருந்தா அப்ப நபிமார்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன இருந்தாலும் இந்த சந்திச்சு ஆகணுமே. இந்த சொர்க்கம் அப்புறம்ல, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம்ல இந்த சொர்க்கம், அது வரைக்கும் இந்த வெயில தாங்கிட்டு நிக்கணுமே, இந்த கொடுமையை தாங்கிட்டு நிக்கணுமே. யாரெல்லாம் இதுல இருந்து காப்பாத்து? ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் என்றுதான் ரசூல்மார்கள் எல்லாம் பேசுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது
புகாரியில 806, 6574, 7438 ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதை தவிர வேற யாருமே பேச மாட்டார்கள். பேசுறதுன்னா நபிமார்கள் மட்டும்தான். வாயை திறந்து கூட பேசாம நின்றுட்டு இருப்போம். என்ன ஒருத்தர் பழக்கம், என்ன நகப்பு தெரியலையே, நீங்க சரி உங்களுக்கு எப்படி மார்க்கு இப்படிலாம் கேட்போமா? ஒன்னும் நடக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பு சமாவாத்தி வல்லார், அவன் தான் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி, உமா பைனஹுமா, அந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதற்கு அவன் தான் அதிபதி. ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா, அவனிடத்தில் பேசுவதற்கு கூட எவருக்கும் அதிகாரம் கிடையாது. ஜட்ஜ்மென்ட்லாம் ரெக்கமெண்ட்லாம் தனி. பேச இயலுமா? நபிமார்கள் மட்டும் பேசுவார்கள். அல்லாஹும்ம ஸல்லி, அவ்வளவுதான் பேசுவார்கள். மற்றவர்கள் யாராவது பேச இயலுமான்னா பேசாம நிக்க வேண்டியதான். 78-37 வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 78-38 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வானவர்களும் கூட அணியாக நிற்பார்கள். லா யதகல்லமூன், அவங்களும் வாயை திறக்க மாட்டாங்க. மனுஷன் தான் எப்படின்னா, ஜிப்ரீல் நிற்பாரு, மலக்குகள்லாம் நிற்பாங்க. என்ன அல்லாஹ் இப்படி நின்றா என்ன எதிர்க்காவது ஏதாவது பண்ணுவேன் அப்படி ஏதாவது பேசுவாங்களா? லா யதகல்லமூன், வாய் திறந்து பேச மாட்டார்கள். இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், யாருக்கு ரஹ்மான் அனுமதி கொடுக்கிறானா, நீ சொல்லுப்பா ஏதாவது அப்படின்னு யாரையாவது பார்த்தா அல்லாஹ் சொன்னால் அவரை தவிர மலக்குகள் கூட பேச மாட்டார்கள். மலக்குகள்ல யார் பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானோ அவர்தான் பேசுவார். 78-38 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யௌம யஅதி, அந்த நாள் ஏற்படும் பொழுது, லா தகல்லமு நஃப்சுன் இல்லா பிஇذனிஹி, அவன் அனுமதி இல்லாமல் எந்த ஆத்மாவும் பேச முடியாது. 11:105 அப்படி சொல்லுகிறான். 77-35-36 அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா யௌமுல் லா யன்திகூன், இது எவனும் பேச முடியாத நாள், வாய் திறக்க முடியாத நாள். வலா யூதனு லஹும், அதுக்கு அனுமதியும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டார்கள். அனுமதி வழங்கினாவுல போய் யாழ்த்தவிரும், மன்னிப்பு கேட்க முடியும். வாயவை திறக்க கூட நாக்கி வச்சிருக்கிறானே, யாரெல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன் நாங்க பேச இயலுமா? வாயவை திறக்க இயலாத ஒரு நாள் என்று 77வது சூறாவுல 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு கடுமையான ஒரு நாளாக அந்த நாள் நமக்கு இருக்கும். அப்ப நல்லா பார்க்கணும், பயங்கரமான ஒரு வெட்க, அந்த 50,000 வருஷ அளவுக்கு நீளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஸ்தீர்ணமான ஒரு நாள். அந்த நாள்ல விசாரணை நடக்க போகிறது. அதுல எல்லாரும் தன்னை காப்பாற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் மனிதர்களை விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வே வருவாங்க. இது நம்பணும். அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒண்ணும் இல்ல சூனியம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு தான் என்ன செய்வான்? நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை பார்க்க போறோம். அனைவரும் இறைவனை அன்றைய தினம் தான் நம்ம எல்லாரும் காணுவோம், அனைவரும் காண்போங்கிறாங்க. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 83வது சூறாவுல 15, 16, 17 சொல்லுகிறான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன், அந்த நாளையிலே, நியாய தீர்ப்பு நாளையிலே இறைவனை யார் மறுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள் மாத்திரம் இறைவனை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள். இறைவன் அப்படி ஒளிமயமா காட்சி தரும் பொழுது அதை பார்ப்பதே நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும் பொழுது, நம்மளை படைச்ச அல்லாஹ்வை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மறைத்து வைக்கப்பட்டு ஆவலாக இருந்து எவ்வளவு காலமாக அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ் எப்படி இருப்பான் என்று நம்மளை படைச்ச இறைவன் எப்படி இருப்பான் என்று நினைக்கிறோம். அந்த ஆவலை தீர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது. என்ன செய்வாங்க? சும்மா இன்னஹும் லசாலுல் ஜஹீம், அவர்கள் நரகத்தை நோக்கி ஓட்டி செல்லப்படுவார்கள் நல்லா சொல்லி காட்டுறா. அப்ப அவன் பார்க்க மாட்டான் என்பதில் என்ன விளங்குது? மற்றவங்க பார்ப்பாங்கன்னு விளங்குதா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. 75வது சூறாவில் 22, 23 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த நாளில் சில முகங்கள் செழிப்பாக கலையாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, இறைவனை பார்த்து கொண்டும் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி பார்க்க? அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில 554, 573, 4851, 7434, 7436 வசனங்கள நம்பர்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நீங்கள் எல்லாரும் உங்க இறைவனை பார்ப்பீர்கள். நியாய தீர்ப்புனால எல்லாரும் நிக்கிறோமா இல்லையா? எல்லாரும் இறைவனை பார்ப்பீர்கள். எந்த மாதிரி பார்ப்பீங்க? கமா தரவுன ஹாதல் கமர, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நிலவை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலவை பாக்குறீங்கல்ல, யாராவது யாருக்காவது மறைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டமும் ஒரே நேரத்தில் பாக்குறீங்க. தலையை குனி தெரியலன்னு சொல்லுவோமா?
முன்னாடி உள்ள ஆள் மறைக்குமா இல்லைங்க. ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி உள்ளவன் நமக்கு டிஸ்டர்பா இருப்பானா இல்லையா? பொதுவா எல்லாரும் பார்க்க எல்லாரும் தானே. ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு டிராமா நடக்குது, ஒரு நாடகம் நடக்குது, சினிமா கொட்டெல்லாம் இந்த கூத்தலாம் ரொம்ப கீழே உட்காரா கொஞ்சம் உயரமா உள்ளவன் முன்னாடி உட்கார்ந்தான்னு வைங்க, அது நடக்குமா இல்லையா? இங்க அதெல்லாம் கிடையாது. இந்த நிலவை பாக்குறீங்க, நிலவை பார்க்கும் பொழுது எந்த இடத்துல இருந்து எவன் வேணாலும் பாக்குறானா இல்லையா? எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? யாராவது யாருக்காவது மறைக்கிறானா? அப்ப எந்த நெரிசலும் இல்லாமல் எல்லோரும் எப்படி பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி நீங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள், யாரும் யாருக்கும் மறைக்க மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாள்ல இறைவனை பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? மேல உயரமான இடத்துல அவன் நிற்பான் இருப்பான். நம்ம கீழே இருக்கிறதுனால இறைவனை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் அவன் காட்சி தருவான். அது ஒரு பெரிய இன்பமாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஜா ரப்புக, உம் இறைவன் வருவான். அந்த மகஷர் வெளியில என்ன செய்வானா? இறைவன் வருவான். உல் மலக்கு சப்பன் சப்பா, வானவர்கள் எல்லாம் அணிவகுக்க, அப்படி மலக்குகள் எல்லாம் அப்படி பின்னாடி வர இறைவன் என்ன செய்வான்? நம்மளை விசாரிப்பதற்காக வருவான் என்று கூட திருமலை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் வந்து நம்மள மகஷர்ல நிப்பாட்டி விசாரிப்பதற்காக வேண்டி வர்றான். அப்படி வரும் பொழுது இதுலதான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கணும்ல. 50,000 வருஷம் ஓடணுமே, ஒரு நாள் இல்லையே. நமக்கு தானே, அல்லாவுக்கு தானே ஒரு நாள். நம்ம கணக்குக்கு எவ்வளவு? 50,000 வருஷம். இந்த 50,000 வருஷத்து வரைக்கும் அது யாரா இருந்தாலும் அந்த வெக்கையில நின்றுதான் ஆக வேண்டும். அதனாலதான் காது வரைக்கும் வருதுங்கிறாங்க வேர்வை. ஒரு நாள்ல இருந்து அவ்வளவு வராது. 50,000 வருஷம் வடிச்சுக்கிட்டே இருந்தா, வேர்வை ஊத்திக்கிட்டே இருந்தா, அப்ப கடுமையான தாகம் இதெல்லாம் ஏற்படுங்க. அந்த நேரத்தில் வந்து ரெண்டு ஒரு ஆறுதல் இருக்கு. ரெண்டு ஆறுதல். என்ன ஆறுதல் வந்து இருக்குது? ஒரு ஆறுதல், அங்க ஒரே ஒரு நிழல் தான் இருக்கும். வெட்ட வெளி, சூரியன் தலை கிட்ட ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன இருக்கு? நிழல் இருக்கும். அந்த ஒரு இடம் என்ன? அது ரொம்ப பிரம்மாண்டமான இடம். அந்த வானம் பூமி அதையெல்லாம் உள்ள அடக்கிக் கொள்ற அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அரசு. அல்லாஹ் வந்து ஒரு அரசு, அவனுக்கே ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த அரசு வந்து இந்த வானம் பூமி எல்லாத்தையும் வசிய குருசி சமாவாத்தி உள்ள அவனுடைய குருசி இருக்க, அவனுடைய ஆசனம் அது வானங்கள் பூமி எல்லாம் உள்ள அடக்கிக் கொள்ளும். அரசுக்கு வானத்துக்கு மேல வச்சா கூட அதை விட அரசு பெருசா இருக்கும். பூமியையும் சேர்த்தது மேல வச்சா கூட அல்லாஹ்வுடைய அரசு அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டமான அரசு இருக்குதுல்ல, அந்த பிரம்மாண்டமாக அரசு இருக்கும் பொழுது அந்த அரசுக்கு கீழே வந்து நிழல் வந்துடும். மேல சூரியன் படுறதுங்க, இது அரசு. இதுக்கு மேல அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னு சொன்னா கீழே நிழல் தான் இருக்கும். அப்ப அந்த அவ்வளவு பிரம்மாண்டமான அரசுக்கு கீழே வந்து குழு அந்த ஒரு இடத்துல மட்டும் நிழல் இருக்கும். பிரம்மாண்டமா எல்லாரும் நிப்பாட்டி வச்சுட்டு அரசுல உடைய நிழல் படுற மாதிரி ஒரு இடத்தை எல்லாம் அணிஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டோன்னு வைங்க, 50,000 வருஷம் ஈஸியா ஓடி போயிடும். விசாரணைக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போனாலும் இந்த 50,000 வருஷம் அதாபு இருக்குது, அதுல தப்பிக்கணுமே. அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா 7 பேரை அதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கிறான். 7 வகையான காரியங்கள் செய்திருப்பார்களே, ஆனால் மற்ற நல்ல காரியங்கள்லாம் செய்வது சொர்க்கத்துக்கு கொண்டே சேர்க்கும், நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். இந்த ஒரு நாள் 50,000 வருஷம் நரகத்தில் அனுபவிக்க போறோம். இது ஒரு வகையான நரகம்ல. 50,000 வருஷமும் வெயில்ல காய்கிறது என்பது, நின்றுகிட்டே இருக்கிறது என்பது, தண்ணி இல்லாம தாகத்திலே தவித்துக் கொண்டு இருப்பது என்பது ஒரு பெரிய அதாபு. அதிலிருந்து தப்பிப்பதாக இருந்தால் 7 சாராரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து 7 பணி அல்லாஹ்வுக்கு நம்ம பிடிக்குது. 7 காரியங்கள் ஒன்று அவனுக்கு பிடிக்குது. இந்த விசாரிக்கிற அன்னைக்கு கூட எப்படி இந்த கோர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஏப்ப சாப்பைய போனா நிக்க வச்சுக்கிட்டே விசாரிப்பானுவோம். பெரிய அதிகாரிகள் பெரிய அமைச்சர்கள் விசாரிக்கிறாருன்னா அவருக்கு சேலை போடுவாங்க. அதுலயே டிஃபரெண்டா விசாரிக்கிறானா இல்லையா? விசாரணையில கூட நீதிமன்றங்கள்ல கூட மனுஷனுடைய நீதிமன்றத்தில் கூட என்ன பண்றானுவ, ஆளுக்கு தகுந்த மாதிரி விசாரிக்கிற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்தவர்களை தேர்ந்தெடுத்து இந்த 7 ஆள், நீ 7ல ஒரு ஆளா, நீ உள்ள போ அப்படின்னு தள்ளி விட்டுரும். அவங்களுக்கும் அந்த விசாரணைங்கிற விசாரணையும் இருக்காது. நப்சியும் கிடையாது, என்னை காப்பாத்துங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஜில்லு உள்ள உட்கார்ந்துகிட்டே இருப்போம். விசாரணை நடக்கும். விசாரணை எப்படி நடந்தாலும் வருவோம். அந்த 7 பேர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபஅத்துன் யுகில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காத அப்படிப்பட்ட ஒரு நாளையில அல்லாஹ் வந்து தன்னுடைய நிழலின் கீழே, தன்னுடைய நிழல் அரசு ஒரு அறிவிப்புல வருது, அரசுடைய நிழலின் கீழே நிழலை வழங்குவான். அந்த ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டா எப்பவும் நிழல் தான். நின்று விசாரிக்கிற அந்த நாள்ல உள்ள வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அதுல 7 பேரை நிப்பாட்டி வைக்கிறான்.
அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா 7 பேர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. அல் இமாமுல் ஆதில். ஒன்னாவது நேர்மையான ஒரு ஆட்சி தலைவன், ஒரு மன்னன், ஒரு ராஜா, ஒரு மந்திரி. அவர் என்ன செய்யறாரு? நீதி வலுவாம அப்படி தராசு பிடிச்ச மாதிரி நேர்மையா நடக்கிறார். தப்பு யார் செஞ்சா தப்புங்கிறாரு, நல்லது யார் செஞ்சா நல்லதுங்கிறாரு, ஊழல் பண்ண மாட்டேங்கிறாரு, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு, மக்களுக்காகவே பாடுபடுறாரு. இந்த பொறுப்பை சுமந்து கொண்டு அதுல நேர்மையாக நடந்து கொண்ட இமாம் தலைவர் இருக்காரா இல்லையா? நேர்மையாக நடந்து கொண்ட தலைவர்கள் எல்லாம் அதில் ஒருவராக இடம்பெறுவார்கள். ஒரு தலைமை பொறுப்புல இருந்து கொண்டு நேர்மையாகவும் நீதியாகவும் துலாக்கோல் பிடித்த மாதிரி நடப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு அந்த அரசுக்கு கீழே நிச்சயமாக இடம் கிடைக்கும். அதே மாதிரி 2வது ஆள் யாருன்னு கேட்டா, ஒரு ஷாபுன் நஸாபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே ஊறி திளைத்த ஒரு இளைஞன். அல்லாஹ்வுக்காகவே ஊறி திளைத்த ஒரு கிழவனுக்கு அது கிடைக்காதுங்க. அது முடியாம அது கிடக்கிறார், வீட்டுல வரிச்சு விட்டுருவாங்க. வயசான காலத்துல போய் பள்ளியாசல கடமை இந்தியா உங்களுடைய இருமீது கிடக்கிறேன்வாங்க. அதுக்காக வேண்டி வயசான ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து ஒரே பள்ளியே எழுதிட்டு இருப்பா, தூண்ல சாஞ்சுக்கிட்டீங்க, அங்க வீட்டுல நிம்மதியா இருக்க இயலாது. அப்ப அந்த வயசான காலத்துல இபாதத் செய்யறது பெரிய மேட்டர் கிடையாது. சில விதிவிலக்கா இருக்கலாம், ஈடுபாடோட வரக்கூடிய வயசானவங்களும் இருக்கிறாங்க. அதிகமான வயசானவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, பள்ளிவாசம் கொஞ்சம் ராகத்து படுத்துங்கிறதுக்கு அதுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இபாதத்து செய்ய வந்துடுறாங்க. ஆனால் இது இளைஞன் இருக்கான அவனுக்கு அப்படி கிடையாது. எங்க வேணாலும் போகலாம், சுத்தலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கும். எந்த தப்பு வேண்டாலும் செய்வதற்கு உடம்பு உனக்கு உறுதுணையா இருக்கும். நம்மளை பராக்காக்கக்கூடிய சமாச்சாரங்கள் அந்த வயசுலதான் அதிகமாக கிடைக்கும். கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க, நம்மளை தூண்டி போடுவதற்கு தான் அவ்வளவு பேரும் களத்துல இறங்கியிருப்பானுங்க. வியாபாரிகள்ல இருந்து இந்த கேடு கட்ட காரியங்களை செய்யறவன் பூரா யாரு இலக்கு? அவங்களுக்கு அவங்களுடைய தூண்டிலுக்கு இலக்கு யாரு? கிழவனை குறி வச்சு ஒரு பொருள் விளம்பரமாக இருக்குல்ல, ஒரு பேஸ்ட் விற்கிறா இருந்தாலும் அதுக்கு இளைஞனை தான் பார்க்க வேண்டிய கிழவனுக்கு விற்க முடியுமா? அப்ப டிரெஸ் விற்கிறா இருந்தாலும் எதை விற்கிறா இருந்தாலும் எல்லாரும் இலக்கு யாரு? எல்லாம் இளைஞர்கள் தான் இலக்கு. அப்ப இளைஞர்களுக்கு தான் நிறைய அவங்களை கெடுக்கக்கூடிய காரணங்கள் இருக்கிற காரணத்தினால அதை மிஞ்சிக்கிட்டு அல்லாஹ் வணங்குறான்னா அவனுக்கு அரிசிகளை கொடுக்கத்தானே வேணும். தனியா ஒரு ஜெயிக்கிறான்ல, மற்றவர்களை விட இளமையில் அவனை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை மீறாங்க இல்லையா? ஒரு சாபுன் நஸாபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வின் வணக்கத்தில் ஊறி திளைத்த இளைஞனுக்கும் அதுல இடம் கிடைக்கும். 3வது ஒரு ரஜுலுன் அல்புஹும் அல்லக்கும் ஃபில் மசாஜித், இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய உள்ளமெல்லாம் பள்ளிவாசலோடு தொடர்புல இருந்து வியாபாரத்தை கடையில இருக்கிறான். இருந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யறான்? எப்ப பள்ளிவாசலுக்கு போவோம், பள்ளிவாசலுக்கு வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு அவனுக்கும் பள்ளிவாசலுக்கும் உள்ளம் உடல் வேற இடத்துல இருக்கும் பொழுதெல்லாம் கூட அவருடைய உள்ள எங்க இருக்கு? பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டிருக்குமே, அது உள்ள அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கும் அது கிடைக்கும். ஒரு ரஜுலானி தஹாபா பில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, 2 பேர் அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேர்கிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து விடுகிறார்கள். அந்த மாதிரியாக நட்பு கொண்டிருந்த, அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டிருந்த 2 பேர், அவர்களுக்கும் என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தை அந்த அரசுக்கு கீழே ஆணு பண்ணி எல்லாத்துக்கும் உள்ளது இது, அவர்களுக்கு இடம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரஜுலுன் தாத்துஹு இம்ராத்துன் ராத்து மன்சிபின் வ ஜமால், ரொம்ப அழகும் பாரம்பரியம் உள்ள ஒரு பெண் ஒருவனை அழைக்கக்கூடிய நேரத்திலே ஃபகால இன்னி அகாபுல்லா, அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி விலகிக் கொள்கிறானே, அப்படி ஒரு மனுஷனுக்கும் அது கிடைக்கும். இது ஆம்பளைக்கு மாதிரி பொம்பளைக்கு நீங்க மாற்றி போட்டுக்கணும். ஆம்பளைய சொல்றதுனால ஆம்பளைக்கு தான் இது கிடைக்கின்றது இல்ல. ஒரு பெண்ணை ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், ஒரு பாரம்பரியம் மிக்க ஒருத்தன் அழைக்கும் பொழுது அவள் அல்லாஹ்வுக்காக நான் பயப்படுகிறேன் என்று விலகி கொண்டாளே, ஆனால் அவளுக்கும் என்ன கிடைக்கும்? அரசுக்கு கீழே அந்த நிழல்ல இடம் கிடைக்கும். அது ஒரு ஆளு. அடுத்தவன் யாருன்னு கேட்டா, ஒரு ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅஹ்பாஹா ஹத்தா தஅலம யமீனுஹு மா துன்ஃபிகு ஷிமாலுஹு, அவன் ஒரு மனுஷன் வந்து தர்மம் செய்கிறான், ரகசியமா செய்கிறான். எந்த அளவு ரகசியமா செய்கிறான் என்று சொன்னால், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது, அப்படிலாம் ஒரு கிடையாது. இலக்கியமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலது கைக்கு கண்ணா இருக்கு தெரியறதுக்கு. அது எதுக்கு சொல்றாங்க? அதாவது அவ்வளவு மறைவா செய்யலாம், உங்களை கிட்ட இருந்து கூட இதுல கொடுக்கறது இது தெரியாது அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. ஹத்தா தஅலம யமீனுஹு மா துன்ஃபிகு ஷிமாலுஹு, அவனுடைய இடது கைக்கு தெரியாத, இடது கை செலவழிப்பதை அவனுடைய வலது கை அறியாது என்கிற அளவுக்கு ரகசியமா தர்மம் செய்யறவன். எந்த தர்மம் செஞ்சாலும் யாரையா கூட்டு போய் ஒருத்தருக்கு தெரியாம தனியா கொடுத்துட்டு போயிடுறது. ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம்? ஒரு தர்மம் போடுறா இருந்தா கூட நம்ம அப்படி போட்டிருக்கோமா? பகிரங்கமா நம்ம தர்மம் செய்யலாம். ஆனா நம்ம எப்படி போடுவோம்? சும்மா 4 நாள் போறாங்க, சும்மா போட்டு போயிருவோம். ஒரு 5 ரூபா போட நினைச்சோன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு சவுண்ட் ஒண்ணு கொடுப்போம். என்னப்பா என்ன அப்படியா திரும்பி பார்ப்பாங்க எல்லாரும், அப்படி எடுத்து போறது. அந்த பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா போட்டா கூட 5 ரூபா போடுறதா இருந்தா 4 பேர் நம்மளை பார்க்கணும். 4 நாள் போடுறதா இருந்தா தான் பார்க்காம போட்டு விட்டு போயிருவோம்.
பழைய சோத்தை கொடுக்கும்போது யாரும் பார்க்காம போட்டு விட்டுருவோம். அப்படி பிரியாணியை கொடுக்காத செய்யணும். அவன் பிச்சைக்காரன் 2 மணி நேரம் பேசி 2 நிமிஷம் பேசி 4 விட்டு இப்படி எல்லாம் நம்மளுக்கு செய்தா என்ன செய்யறான், எடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அரிசி கிலோ உனக்கு வேணும்னு சொன்னா கொடுக்கிற எதையும் ரகசியமா கொடு. எதை கொடுத்தாலும் சரி மறுமைக்கு தானே அவனுக்காக கொடுக்குற, அந்த மனுஷனுக்காக கொடுக்கலையே, அல்லாஹ் உனக்கு நன்மை தருவான் கொடுக்குற. இன்னாலான் உரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா. செலவழிக்கும் போது இதை சொல்லித்தான் நீங்க செலவழிக்கணும். என்ன லான் உரீது மின்கும் ஜஸாஅன், உங்கள் சேர்ந்து இதுக்கு பெரிய உபகாரத்தை நாங்க எதிர்பார்க்கல. வலா ஷகூரன், நன்றி செலுத்துவதை நாங்க எதிர்பார்க்கல. நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்தோம்னு சொன்னா ரோட்ல நம்மளை பார்த்து எந்திரிச்சு நிக்கணும், நம்மளை பார்த்து சிரிக்கணும், நாங்க தலைவர் சுகமா இருக்கான்னு கேட்கணும். இது மாதிரியான ஒரு எண்ணத்திற்கு செலவழிக்கக்கூடிய மத்தியில யாருக்கும் தெரியாம கொடுக்குறான் ஒருத்தருக்கும் தெரியாது. இப்படி கொடுப்பானே, ஆனால் இவன் ஒரு ஆளாக வந்து நிற்பான். இன்னொரு இதெல்லாம் ஆம்பளைக்கு சொன்னா பொம்பளைக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏதாவது ஒரு ஆளத்தில் சொல்ல முடியும். அது மாதிரி பெண்கள் அப்படி இருப்பார்களே, ஆனால் அது மாதிரி அவர்களுக்கும் கிடைக்கும். இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டா, ஒரு ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபபாலத் ஐனாஹு, தனியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து அழுகிறான். மைக்க போட்டுக்கிட்டு எல்லாம் பின்னாடி சொல்லுறாங்க வேண்டி அது ஆட்களுக்கு அழுகுறது. நீ எப்ப அழுவனே, ஒரு ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன், கண்ணன் தனியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து அழுகிறான். கண்களில கண்ணீர் ஓடுகிறது, யாருமே பார்க்கல. அப்ப இவனுக்கு உள்ளத்துல நெசமாவே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த 7 சாராருக்கு வந்து அல்லாஹ் வந்து அரிசிக்கு கீழே நிழல் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு பாக்கியம். அந்த கொடுமையிலையும் இந்த மாதிரி 7ல ஒரு ஆளா நம்ம இருந்தோம்னு வைங்க, இதை பத்தி கவலை இல்லை. எதை பத்தி கவலை இல்லை. மற்ற அமல்கள் நம்மள சொர்க்கத்துல சேர்த்தக்கூடியதா இருந்தாலும் இந்த ஒரு நாள் நின்றாவணுமே 50,000 வருஷத்துக்கு நிகராக அந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பாத்து நபிமார்கள் எல்லாம் சொல்லுவார்களே, அந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடுவதாக இருந்தால் இதுல என்னத்தையாவது ஒன்ன கையில் எடுத்துக்கிறங்க. இதுல ஏதாவது ஒரு சிலது வந்து உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வரும்போது சிலது வரும். சிலது வந்து இப்ப ஒரு கிழவனா இருக்கிறவர் ஒண்ணு தேர்ந்தெடுக்க இயலுமா, இதுல இளைஞன்கிறது தேர்ந்தெடுக்க இயலுமா, முடிஞ்சு போனதான் சிலது இருக்குது. சிலது வந்து இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கலாம். என்னதெல்லாம் இப்ப தேர்ந்தெடுக்கலாம், அதாவது தர்மம் செய்வதை யாருக்கும் தெரியாது. இப்ப ஒரு கொள்கை எடுத்துக்கணும். இனிமேல் இந்த 7ல வந்து 2 தான் எப்பவும் செய்யலாம். தனியா உட்கார்ந்து அழுகுறது, தனியா உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு அழுகுறது இருக்குல்ல, இப்ப யாரு வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி கொடுக்கறது 4 கூட 50 காசு கூட பெருசா கூட சின்னதா கூட கொடுக்கறது யாருக்கும் தெரியாம கொடுக்க இயலுமா இல்லையா? இதை வந்து தேர்ந்தெடுத்து தப்பிச்சுட்டு போங்களேன். இந்த 7ல வந்து இமாமுல் ஆஜ் நேர்மையான அரசன், நீங்க அரசனாக போறீங்களா, இது அப்படி இருக்கிறவனுக்கு கிடைக்க சான்ஸ். இது நமக்கு முடியாது. அதே மாதிரி இளமையில இபாதத் செய்த இளைஞர், அது இளைஞர்களுக்கு முடியும், எல்லாருக்கும் முடியாது. ஒரு சாராரா இருந்திருக்கிற கடந்தவர்களுக்கு அது முடியவே முடியாது. அதே மாதிரி பள்ளிவாசலோட உள்ளத்தை தொடர்பு இது முடியும். பள்ளிவாசலோடு உள்ளத்தோட தொடர்பு வச்சிருக்கக்கூடிய மனுஷனுக்கு என்ன இருக்கு, அவனாக நம்ம ஆகிக்கொள்ள முடியும். 3 இது ஒண்ணு முடியும். அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக பிரிகிறது, அது முடியும். ஒரு பெண்ணை அழைக்கும் போது தப்பிச்சுக்கிறதுங்கிறது அழைச்சாத்தான். அது வந்து யாருமே அழைக்கலன்னு வைங்க, அது அவனுக்கு முடியாது, எல்லாருக்கும் முடியாது. யாரை இந்த சூழ்நிலையை அடைகிறானோ அவனுக்கு தான் இது முடியும், அவனுக்கு தான் இது முடியும். இது எல்லாருக்கும் முடியாது. அப்ப எல்லாருக்கும் முடிகிறது என்ன வருதுன்னு கேட்டா, ஒண்ணு வந்து உள்ளத்துல பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கிறது ஒண்ணு, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது ஒண்ணு, 2 தர்மம் செய்யறது ரகசியமா செய்யறது ஒண்ணு, 3 தனியா உட்கார்ந்து அழுகுறது 4. இந்த 4ம் நம்ம தேர்ந்தெடுத்து செய்ய முடியும். மற்ற 3 நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சாதான் செய்ய முடியும். அதனால இந்த 4ல் ஒரு கூட்டத்தில் நம்ம ஆனோம்னு சொன்னா அந்த ஒரு நாளுடைய கொடுமையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். இது ஒரு ஆறுதல், இது ஒரு ராகத்து. அது போக இன்னொரு ராகத்து நமக்கு மட்டும் உம்மத்தை, இது வந்து அனைவருக்கும், இது எல்லா உம்மத்துக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் ஒவ்வொரு நபியுடைய உம்மத்துல இப்படி இருந்தாலும் போதும். இது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது. மூசா நபி உம்மத்தில் இந்த 7 காரியம் செஞ்சிருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு மர்சிக்கில் என்ன செய்யும், இடம் கிடைக்கும். ஈசா நபி உம்மத்து கிடைக்கும், சுலைமான் நபியுடைய உம்மத்து கிடைக்கும். அப்ப எந்த நபியுடைய உம்மத்தாக இருந்தாலும் இது 7 செயல்களை யார் செஞ்சிருந்தாலும், ஆதமுடைய மக்களில் யார் செஞ்சிருந்தாலும் ஈமானோட அவர்களுக்கெல்லாம் இது கிடைக்கும் என்பது இதுல விளங்குகிறது. இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினருக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சிறப்பான ஒரு சலுகையை ஒன்று தருகிறான். அந்த ஒரு நாளைக்கு அது என்ன சிறப்பான சலுகை என்று சொன்னால், அப்ப சூரியன் தலைக்கிட்ட வந்தா எப்படி இருக்கும், இந்த தாகம் பயங்கரமான தாகம், வேற ஓடிக்கிட்டே இருக்கும், எனர்ஜி வெளியாகிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சா தான் ஆகும். ஆனா தண்ணி இங்க கிடைக்காது. தாகத்துல எல்லாம் நாக்கெல்லாம் வறண்டு போய் அதுவே ஒரு தாங்க முடியாத ஒரு அதாபா என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அங்க ஒரு தடாகத்தை ஏற்படுத்துகிறான். அந்த தடாகத்தை யாரு கொடுக்கிறான்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தடாகம்னா ஒரு நீர் தேக்கம், நீர் தேக்கம்னு சொல்லுங்களேன். ஒரு நீர் தேக்கத்தை எல்லாம் கொடுக்கறான். தடாகம்னா சின்னது மாதிரி கற்பனை ஆயிரும். அது ரசூலுல்லாஹ் சொல்ற சைஸெல்லாம் பாத்தீங்கன்னா அது தடாகம்னு சொல்றது தப்பு மாதிரி தெரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய நீர் அணைக்கட்டு இருக்க, அதுக்கு மேல பெருசா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க ஒரு பெரிய நீர் தடாகத்தை என்ன செய்யறான், அல்ல அவர் நீர் தேக்கத்தையே அவங்களுக்கு கொடுக்கறான். அந்த தேக்கத்துல அவங்க நின்று கொண்டு யாரெல்லாம் தன்னுடைய உம்மத்துல உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இது அந்த ஓபன் பிளேஸ்ல இது இருக்கும். இது சொர்க்கத்தில் இருக்காது. இந்த ஹவுலுல் கௌசர்ங்கிறம கௌசர் என்ற ஒரு நீர்த்தேக்கம், அந்த கௌசர்ங்கிற நீர்த்தேக்கம் எங்க இருக்கு, விசாரிக்கிற அந்த நாள் இருக்குது, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி அந்த நாளுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அப்படி ஒரு நீரை கொடுத்து உன் உம்மத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் இதை கொடுத்துக்க. அவங்க இதை குடிச்சார்களே, ஆனால் அப்புறம் தாகமே வராது. அந்த ஒரு நாள் கொஞ்சம் குடிச்சுட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், 50,000 வருஷம் வண்டி ஓடிடும். அதுல அந்த மாதிரி தண்ணீர்ல அப்படி எல்லாம் இருக்குது. இப்ப கூட என்ன செய்யறான், இந்த காருக்கெல்லாம் ஊத்துறாங்க, ஒரு மனுஷன் ஊத்துறது கண்டுபிடிச்சிடாங்க. இப்ப தண்ணி இருக்குல்லங்க, அந்த காலத்துல சாதா தண்ணி ஊத்துவாங்க, அப்படியே ரேடியேட்டர் எல்லாம் கொதிச்சு போய் காஞ்சி போய் ஊர் ஊரா நிப்பாட்டி தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டானுவ, அது கூலன் வாட்டர், தனியா ஊர் வாட்டுறது, அதை ஊத்துனா 3 மாசத்துக்கு வண்டி ஓடுதா இல்லையா? சாதா தண்ணி ஊத்துனீங்கன்னா கொதிச்சு 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 வண்டி என்ன செஞ்சிருது, சூடாகி போயிடுது. அப்புறம் தண்ணி நிப்பாட்டி ஊத்துவாங்க. அந்த காலத்துல பார்த்தோம். இப்ப வர்ற வண்டிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அது ஒரு டிஃபரெண்டான ஒரு தண்ணி. இது இந்த தண்ணி கொதிச்சா கூட என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் அதனுடைய ஆவி ஆகாது. அந்த மாதிரியான தண்ணீரை கண்டுபிடிச்சு ரேடியேட்டர்லாம் ஊத்துறான். மனுஷன் குடிக்கிறதுக்கு கூலன் வாட்டர் இருக்கிறது. இந்த நோம்பு நேரத்துல சகர்ல ஒரு பாட்டில் குடிச்சுன்னு வைங்க, ஒரு 100 மில்லிய 2 நாளைக்கு தாகமே வராது. அது மாதிரியான தண்ணீர் எல்லாம் மெடிக்கல் என்ன செய்யறான், இப்ப விற்கிறான், மனுஷனை கண்டுபிடிக்கிறான். அப்ப அங்க என்ன பண்ணுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணீரை நம்ம ஒரு தடவை அருந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த 50,000 வருஷம் நிற்போம்ல, ஒரு நாள் தாகமே வராது. என்ன வெயில் அடிச்சாலும் சரி அது எனர்ஜி ஆகாது, அது வேர்வையில வராது. அப்படியே அந்த உடம்பை தாங்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள், இது புகாரியில 4042வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உக்பா பின் ஆமீர் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உஹது போர்க்களம் நடந்துச்சு, அந்த இடத்துக்கு போனார்கள். அங்க உள்ள சுகதாக்களுக்காக தொழுகை, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஹதீஸ, அங்க உள்ள சுகதாக்களுக்காக என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. அதாவது உஹது போர் நடந்த நேரத்தில் ஜனாசா தொழுகை நடத்தல, பிறகு மௌத்தாவுற நேரம் நெருங்கின பிறகு நம்ம ஏன் அதை விட்டுட்டோமே, அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவோமே அப்படின்னு நினைத்துக் கொண்டு உஹது போர்ல உள்ள மக்களுக்காக வேண்டி போய் என்ன செய்யறாங்க, ஜனாசா தொழுகை 8 வருஷத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கத்லா உஹதின் பாத 8 சினீன், 8 ஆண்டுகள் கடந்த பிறகு உஹது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு சும்மத அல் மிம்பர்ல ஏறினார்கள். ஏறனோன பக்கால சொன்னார்கள், இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன் வ அன அலைக்கும் ஷஹீதுன் வ இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், நான் உங்களுக்கு முன்னால் செல்ல இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் நான் போய்விடுவேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன். எந்த இடம் நம்ம சந்திக்கிற இடம் தெரிகிறதா, இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், அந்த ஹவுலுல் கௌசர் தான் நீங்களும் நானும் இனிமேல் சந்திக்கிற இடம். அதுக்கப்புறம் உங்களை யாருமே பார்த்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உரையே இதுதான், கடைசி மெம்பர்ல ஏறி அவங்க பேசின கடைசி பேச்சு இதுதான். அதுக்கப்புறம் யாரும் அவர்களை மெம்பர்லயோ பள்ளிவாசல்ல என்ன செஞ்சதில்ல, பார்க்கிற கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள். அப்ப அந்த ஹவுலுல் கௌசர் என்ற இடத்துல உங்களை எல்லாம் நான் பார்ப்பேன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம என்ன செய்யறோம், சந்திக்க இருக்கிறோம். இது புகாரியில 4042ல இருக்கிறது, 6585 புகாரில இருக்கிறது. இன்னி ஃபரத்துக்கும் அல் ஹவுலி, அந்த ஹவுலி என்ற நீர், ஹவுல் கௌசர் என்ற நீர் தேக்கத்திற்கு மத்தியிலே உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். மண்மர்ற அலைய ஷரிப, யார் என்னை கடந்து செல்கிறானோ அவன் எல்லாம் அதை அருந்துவான். ஒமன் ஷரிப லம் யல்ம அபதா, அதை அருந்தியவன் ஒருபோதும் தாகமே ஏற்படாது. அதை ஒரு தடவை நீங்க அருந்துட்டீங்கன்னு சொன்னா ஒருபோதும் நான் அங்கு நிக்கிற வரைக்கும், அப்புறமா சொர்க்கத்துக்கு போன பிறகு தாகம் வந்தாத்தான் ருசிச்சுலாம் அனுபவிக்க, அந்த ஒரு நாளைக்கு அர்த்தம் தாகமே ஏற்படாதுன்னு சொன்னா அப்ப சொர்க்கத்துக்கு போன பிறகு அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு நாள் அந்த வெப்பம் இருக்குமா இல்லையா, அன்றைய வெப்பத்துக்கு சொல்றாங்க லம் யல்ம அபதா, அது தாகமே ஏற்படாது என்று சொல்கிறார்கள். அப்ப சொல்றாங்க யருத்தன் அலை அக்வாமுன் ஆரிபுகும் யாரிபூனி சும்மா யுஹாலு பைனியோ பைனகும். அப்ப சில ஆட்கள் வருவாங்க, வந்த உடனே எனக்கு அவங்கள நல்லா தெரியும், அவர்களுக்கும் என்னைய தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தவங்க அர்த்தம். சில ஆட்கள் வருவாங்க, அந்த தடாகத்தை பார்த்துட்டு ஓ நம்ம ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக வருவார்கள். வந்தால் அவர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை அறிவேன். அவர்களும் அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆரிபுகும்,
அவர்களை நான் அறிவேன், யாரிப்போனி என்னை அவர்கள் அறிவார்கள், சும்மையுகாலு பைனி பைனகும் எனக்கும் அவர்களுக்கும் அப்படியே என்ன செய்யப்படும், ஒரு திரை ஒன்று போடப்பட்டு வராதிங்க என்று சொல்லி தடுக்கப்பட்டு விடும். ஏன் தடுக்கப்படுது? வேற வேற அறிவிப்புகள்ல வருகிறது, யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதசு பாலக், இவங்க எல்லாம் நீ இருக்கும்போது உன்னுடைய தோழர்களா இருந்தார்கள், அதுக்கு பிறகு வந்த வழியை திரும்பி விட்டார்கள், அவங்களுக்கு இங்க இடம் கிடையாது, அதாவது மதம் மாறி விட்டார்கள், முர்த்தத்தினால் ஆக்காபிகம் வந்த வழியை திரும்பி விட்டார்கள், அவர்கள் நீ முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அவர்கள் உன்னை விட்டு மாறி போனவர்கள், அவங்களுக்கு இங்க இடம் கிடையாது என்று விரட்டப்படுவார்கள். அப்ப ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, அனுமதிக்கப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தோழராக இருந்து பிறகு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு தங்களை மாற்றிக் கொண்டாங்களே, வந்த வழியை திரும்பி போயிட்டாங்களே, அவர்களுக்கு இடம் கிடைக்காது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி புகாரியில 6579வது வசனத்தில் 9வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹவுலி மசீரத்து ஸஹரின், என்னுடைய அந்த நீர் தேக்கம் இருக்கிற அது எவ்வளவு பெருசு உங்களுக்கு நீங்க நம்ம நினைக்கலாம். இத்தனை கோடி மக்களையும் கூட நிப்பாட்டிக்கிட்டு தண்ணி குடிக்க சொன்னா தாங்குமா ஒரு தடாகம்? ஒரு மெட்ராஸ் மக்கள் குடிச்சாலும் காலியா போயிருமே. அப்ப இவ்வளவு பெரிய தடாகம் எவ்வளவு பெருசா இருக்கு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஹவுலி மசீரத்து ஸஹரின், எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஹவுல் இருக்குது, ஹவுலுல் கௌசர், ஒரு மாதம் பயணம் செய்கிற தூரம். அது எவ்வளவு பெருசா? இங்கதான் ஹவுலுல் கௌசர் வைங்களேன், ஆரம்பம் இங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், அந்த கடைசிக்கு பொறுத்து ஒரு நாள் ஆயிரும், ஒரு மாசம் ஆயிரும். அப்படி நீங்க இப்பதான் ஹவுலுல் கௌசர் வச்சுக்கிட்டு ஆரம்பம் வச்சுக்கிட்டா இங்க இருந்து நம்ம நடந்து போய் அந்த எந்த பிடிக்கிறாங்க என்னவாயிரும், ஒரு மாசம் ஆயிரும். அப்ப மெட்ராஸுக்கு திருச்சிக்கும் வச்சுக்கலாமா? நடந்து ஒரு மாசத்துல போயிடலாமா? போயிட முடியுமா? அவ்வளவு தூரம் வைங்களேன். மெட்ராஸ்ல ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் இருந்தா அது எவ்வளவு பெருமாண்டா, அது கூட அதிகமா, அது கூட அதிகமா போலாம். என்ன ஒரு மாசத்துக்கு, அதான் நான் கன்னியாகுமரி கூட போயிடலாம். அப்ப ஒரு மாசத்துக்கு உள்ளது அவ்வளவு பெருமாண்டமாக இருக்கும். அப்ப ஹவுலி மசீரத்து ஸஹரின், என்னுடைய ஹவுலுடைய அளவு எவ்வளவு என்று சொன்னால் ஒரு மாதம் நடந்து செல்கிற தூரம். மாவுஹு அபியலு மினல் லபனி, அதுல இருக்கிற தண்ணீர் எப்படி இருக்கும்னா தண்ணி மாதிரி இருக்காது, கண்ணாடி மாதிரி இருந்தா நமக்கு பிடிக்குது, அப்படி இருக்காதான், பால் மாதிரி இருக்குமா, பாலை விட வெள்ளையா இருக்குமா. மாவுஹு அபியலு, தனி தண்ணி பார்த்தீங்களா, அந்த கூலன் வாட்டர் மாதிரி தயாரிக்கிறான். அபியலு மினல் லபனி, பாலை விட அது வெண்மையானதாக இருக்கும். ஒரு அத்தியபு மினல் மிஸ்கி, அதுல உள்ள வாடை இருக்க அப்படி எடுத்து வச்சா கஸ்தூரியை விட வாசமா இருக்கும். வாசம் சில வெள்ள வெள்ள இருந்தா கூட கள்ளிப்பாலை குடிக்கலுமா, கிட்ட கொண்டு போன நோட்டுமே, கண்ணுக்கு நல்லா இருக்கு, மூக்குக்கு நல்லா இருக்காது. அப்ப உள்ள போறான்னு என்ன செய்யணும், அதுதான் புலவரெல்லாம் சேர்க்கிறான், வாசனையில அதுக்கு சேர்க்கிறான். கலர் மட்டும் வச்சுட்டு உள்ள இறக்கிற முடியுமா? கலரு நல்லா இருக்கணும், மூக்குக்கு என்ன இருக்கணும், நாக்குக்கு நல்லா இருக்கணும், மூக்குக்கு நல்லா இருக்கணும், கண்ணுக்கு நல்லா இருக்கணும். மூணு நல்லா இருந்தா என்ன செய்யும், உள்ள ஒழுங்கா இறங்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது பாலை விட வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ஒரு அத்தியபு மினல் மிஸ்கி, கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கும் வாசம். அப்ப எல்லாரும் குடிக்கிறதா இருந்தா அப்ப எவ்வளவு ஒரு தடாகத்துல கூட்ட நெரிசல்ல பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டா ஏற்படாது. ஏன்? அதனுடைய அள்ளி குடிக்கிற அந்த கூளை இருக்குல்ல, டம்ளர், அந்த டம்ளர்கள் எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும் கேட்டா நுஜூமி சமா, இப்படி வானத்தை எட்டி பாருங்க, எவ்வளவு நட்சத்திரம் என்ன முடியுமா உங்களால, அந்த எண்ணிக்கைக்கு வச்சிருப்பாங்கல்ல, அரிசியா ஒரே கூடையா இருக்கும். யாரும் யாரையும் இந்த 42 பேர் 1000 ரூபாய் வாங்க செத்து போனாங்களே, அதெல்லாம் ஏற்படாது. எங்க போனாலும் கோவல இருக்க போகுது. ஏன் போட்டு மினாவுல கல்லறியும் போது சாப்பிடுறாங்களே, அதெல்லாம் ஏற்படுமா? எந்த நேரத்துல பிரம்மாண்டமா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது, எங்க பார்த்தாலும் டம்ளர் அள்ளி குடிக்கிறதுக்கு கப்பு வச்சிருக்காங்கல்ல, அந்த கப்பு எண்ணிக்கை எவ்வளவு, நட்சத்திரங்கள் அளவுக்கு எண்ணிக்கை அளவுக்கு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதை உதாரணமா கூட காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஹவுலுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால், ஐலாங்கிற ஊர் இருக்க அதுல இருந்தும் யமன் நாட்டுல சன்ஆங்கிற தலைநகரம் இருக்க அது ரெண்டுக்கும் உள்ள தூரம் போ அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம காட்டின மாதிரி, இப்ப நான் சொன்ன உதாரணமா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மெட்ராஸுக்கு அவர்களுக்கு காட்டின மாதிரி ஐலாவுக்கும் சன்னாவுக்கும் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திற்கு முன்னாடி அதை அருந்துவது அந்த ஒரு நாளுடைய அதாவை குறைக்கும். ஹவுலுல் கௌசர் சம்பந்தமாக இன்னும் பல விவரங்கள் இருக்கிறது, மகசூல் நடக்கக்கூடிய இன்னும் பல காட்சிகள் இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. நடிப்புலகின் நபிகள் நாயகமா கமலஹாசன் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கிறானுங்க. இதுக்கு நாளைக்கு முறைப்படியான எதிர்ப்பை நம்ம தெரிவிப்போம். முதல்ல போய் அபிஷியலா அவனுடைய அலுவலகத்துல இது பண்ணி இதை திருச்சி சொல்லுவோம்.